இப்போது வாக்கிங் போய்ட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிமா காரைக்குடியில் அவங்க ஊருக்கு வேலைக்கு போய்ட்டுருங்க. ஜஸ்ட் வாக்கில் நடந்து போகிறாங்க, வயசானவங்க. அப்போது ஒரு வண்டிக்கு மறித்து ஏற்றுறாங்க, நிப்பாட்டம் போகிறாங்க. அடுத்த வண்டி வருது, நிப்பாட்டம் போகிறாங்க. இப்போ பாட்டி மாட்ட சொல்கிறாங்க, அடுத்தவங்க கையை எதிர்பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் நடந்து போயிட்டே இருங்க. அந்த டைமுக்கும் கொஞ்சம் கிட்ட போயிடலாம். அதுக்குள்ளே எவனா வந்தால் நிப்பாட்டுவான், ஏறி போகலாம். எதுக்காக ஒருவனுக்காக இப்போ நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஐயா, யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னாங்க. அவன் பார்த்தீங்களா ரொம்ப வயசானவங்க. அப்போ பாட்டி மாட்ட சொன்னேன், இதே ஒரு வயசு பொண்ணு மறிச்சா டப்புன்னு நின்றுவானுங்க. வயசானவங்க நிற்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு நம்ம ஊர் பக்கத்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யூடியூப்பில் இப்படி ஒரு பாட்டி வீடு இடிஞ்சிருச்சு பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு பரபரப்பாக போட்டுட்டு, யாராவது ஜிபே பண்ணுங்கள், இதுதான் என் நம்பரு, இதுக்கு பண்ணுங்கள், நான் பாட்டிக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பல லட்சம் பணம் குமிதாங்க. இல்லை உன் தாய் தாப்பனுக்கு நீ கொடுக்க உடனே முடியுதா? யாராவது அவன் தாய் நீங்கள் கொடுத்தவங்க ஜிபேயில் பணம் போட்டவங்க உன் தாய் தாப்பனுக்கு நீ கொடுப்பியா? ஒரு பொட்டப்பிள்ளை கட்டுறதுனா எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு? ஐயோ, நான் நம்ம தோட்டத்துக்கு வர வரைக்கும் பார்த்தா 2-3 வண்டி பாஸ் ஆனிச்சு. பைக்கு தனியாக சிங்கிளாக தான் போகிறாங்க. அது நான் தோட்டத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கேன். அது வரைக்கும் பாட்டியை காணோம். ஆனால் பைக் 2-3 பைக் வந்துட்டு போயிட்டுருக்கு. பாட்டியை கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. ஒரு வேளை போர் அடிச்சு போய் பாட்டி அப்படி திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்களா, இதுக்கு மேலே வேலைக்கு போக முடியாதுன்ட்டு தெரியல. வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஏன்னா நின்று இங்கே நம்ம இருக்கு ஓரி தான் வேலையா? ஏன் நின்றுருக்கீங்க? அப்புறம் போகலாம்ல. அடுத்த ஆளை எதிர்பார்த்து நின்னா நம்ம வேலை கேட்டு போயிடும். போகிறபடி போய்ட்டுருக்கேன், வந்தால் மறிச்சிக்க வேண்டியதான். சரி நிப்பாடுறானா பார்ப்போம். நிப்பாட்டினா ஏதுங்க. அது எப்படி நிப்பாட்டுவாங்க? அடுத்தவங்களை அடுத்தவங்க கையை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா வாழ்க்கை போகிறோம் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். நம்ம நடக்கிறபடி நடந்து போவோம், வந்தால் லக்கு, நிப்பாட்டினா ஏறிக்குங்க. அதுக்காக நின்று நம்ம வேலை தான் கேட்டு போவோம். சரி வரேங்க. இதே வயசு பிள்ளை மறிச்சதுன்னு வைங்க, அவன் நீங்கள் மறிக்கவே வேண்டாம். வயசு பிள்ளையா இருந்து அப்படியே திரும்பி பார்த்தாலும் நின்றுவான். அடுத்தவன் வரா வேணா மறிச்சு பாருங்க. அக்கா சரி நடங்க. சரிங்க.